சிரிச்சுக்கோங்க. நான் நம்பவே மாட்டேன். சிரிப்பா தான் நீங்க சிரிச்சுங்க. நீங்க எல்லாம் நல்லா கலாய்க்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் நம்பிட்டு இருப்பேனா? மிஸ்ஸே என்னது கமெண்ட் பண்றப்போ உங்களுக்கே இது காமெடியா தான் இருந்திருக்கும். ம். என்னமோ ஒரு டயலாக்லாம் சொல்லுவாங்க, கேட்குறவன் கேனையாண்டா என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மறந்து போச்சு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது தான் வருது. அப்புறம் டைம் போகிறதே தெரியல. சர சர சரன்னு டைம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்ரீதர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தம்பி அடிச்சுப்பிடும். அது ஏசியில் தான் சம்மர் காய் இல்லாத லைவ் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுங்களா என்ற அக்கா கால் பண்ணுறா. இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து புதுசாக வீடு மாறுறாங்க. அது ஒரு விலாகாக எடுத்து போகணுமேனு பார்த்தேன். என் அக்கா வர கூட்டிட்டு கலந்துச்சு. நான் லைவ் போகிறேன்னு என் அக்கா சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா. போய் பார்த்த வீடியோவாக எடுத்து போகணும். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? முனி உன்னோட லைவ் பார்த்து லட்சுமி பார்க்குற மாதிரி இருக்கு. இருக்கும். ஸ்ரீதர் உங்கள் போன்ற வசதி படைத்தவர்கள் தினமும் 100 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அவ்வளோ வசதிலாம் இல்லைங்க. ஏங்க நீங்கள் வேற வசதி இருந்தால் செய்ய மாட்டோம்னு நான் சொல்கிறேன். வசதி வரப்ப கண்டிப்பாக செய்யலாம். ஓகே. இப்போதான் நான் அந்த கமெண்ட் ரொம்ப நேரமாக படித்து தான் படிக்கிறேன். ஏசி இல்லாத சம்மரும் அக்கா இல்லாத லைவும் நல்லா இருக்காது. இங்கே ஏசியும் இல்லை, ஒன்றும் இல்லை இந்த சம்மரில். இப்போ நான் என்ன பண்ணுறது? அது இந்த நான் இருக்கிற வீடு சரியான ஹீட்டு. ஓகே, லைவ்ல உள்ளவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வீடியோ எதாவது போட்டால் கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணணும், சரியா? பேப்பர் ரவுடினா ஸ்ரீதர், உங்கள் வீட்டில் எத்தனை ஏசி மாட்டிருக்கீங்க? நம்ம வீட்டில் ஒரு ஏசி கூட மாட்டலை. ஃபேன் வேணால் 1க்கு 2 3 ஃபேன் இருக்கு.